நம்மள்ட்ட இருக்க இந்த 3 கேஜெட் உங்க வீட்டில் இருந்தா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஜெட் பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்க்ரூ டிரைவர். இதை பத்தி சொல்லணும்னா இதுல 5 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிட் இருக்கும். இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்க்ரூ டிரைவர்ல அந்த பிட்டை பொருத்தணும்னா ஃப்ரண்ட்ல உள்ள ஹெட்டை கழட்டிட்டு உங்களோட பிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எகைன் அந்த ஹெட்டை திருகிடுங்க. இப்போ பேக்ல உள்ள அந்த ரொட்டேஷனல் ஹேண்டில் வச்சுட்டு திருகுனீங்கன்னா ஈஸியா கழட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த 5 பிட்டையுமே ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மோஸ்ட்லி யாருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட பிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக உள்ளது. அதனால இந்த மொபைல் அக்சசரிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஹோல் பாடியுமே மெட்டலில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி பக்கான்னு தான் சொல்லணும். இந்த மிடில் பாடியில் பார்த்தீங்கன்னா திருகிறதுக்கு வசதியாக கிரிப் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேஜெட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட். இது எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியது தான். ஆனால் இது நான் ஆஃபரில் பை பண்ண. இதோட ப்ரைஸ் 60 ரூபீஸ் தான். இதோட பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லணும். பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோன் வைக்கிறோம், சப்போஸ் அது கீழே விழுந்துருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரிப்பி சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ரொட்டேஷனல் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் வச்சு வீடியோஸோ மூவிஸோ நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். லாஸ்ட்டாக நம்மள்ட்ட உள்ள கேஜெட் ரைட்டிங் பேட். இது எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. நம்மளோட கிளைண்ட் நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து நோட் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பென் பேப்பர்லாம் தேடிட்டு இருக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும். அப்போது இந்த கேஜெட் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, கிட்ஸுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அவங்க ஏபிசிடி எழுதுறதா இருக்கட்டும், 1 2 3 எழுதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணது இல்லாமல் அதை ஈஸியாகவும் எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஜெட்டில் ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் எழுதியிருப்போம், ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பர். அந்த நம்பர் அழிஞ்சிருமோன்னு பயப்பட தேவையே கிடையாது. இதில் லாக் அன்லாக் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை லாக் பண்ணிவிட்டு நம்ம எழுதணும்னா அந்த நம்பர் அழியவே அழியாது. அன்லாக் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணோன்னாக்க அழிஞ்சிரும். ஸோ 60 ரூபீஸ்க்கு ஒர்த்தபுள் தான் சொல்லணும். இந்த கேஜெட்டுக்கு குட்டியாக ஒரு பென் கொடுத்துருவாங்க. அந்த பென்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பேட்ரி டவுன் ஆகிட்டா கூட இதில் பேட்ரி நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி இந்த கேஜெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோ பட்ஜெட் கேஜெட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.